டிடி தமிழ் தொலைக்காட்சியின் பெருமைமிக்க நேயர் பெருமக்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக எங்கள் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இப்போது விநாயகர் சதுர்த்தியில் நம்ம வீட்டிலையே நம்ம விநாயகரை உருவாக்கிடுறோம். அது மஞ்சள் பொடியில் உருவாக்கலாம், சாணத்தை கொண்டு பிள்ளையாரை உருவாக்கலாம், மண்ணை கொண்டும் பிள்ளையாரை உருவாக்கலாம். எதுக்கு இந்த ஈஸியான எங்கேயுமே கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து வீட்டில் நம்முடைய இல்லத்தரசியோ அல்லது நம்ம தாயாரோ இந்த பிள்ளையாரை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் இதில் ஒரு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. இப்போ இந்த பிள்ளையாரை நம்ம படைக்கும் பொழுது நம்ம குழந்தைகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகள் மத்தியில் என்ன தோணுதுன்னா, இறைவன் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறான் என்ற உண்மை அங்கே புலனாகிறது. இன்னொன்று, இந்த பிள்ளையாரை கொண்டு போய் கரைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போது ஈஸியான பொருட்களை வச்சு நம்ம பிள்ளையாரை உருவாக்குறோம். அந்த விழா முடிந்த உடனே அவரை கொண்டு போய் கடல்லையோ ஆறுலையோ அல்லது கிணற்றிலையோ தண்ணீரில் அவரை கரைக்கிறோம். ஏன் கரைக்கிறோம்? இறைவன் அன்பினால் கரையக்கூடியவன், நாமும் அன்பினால் கரையக்கூடியவர்கள். அதனால் அன்பு மட்டும் நம்மளை ஆட்கொண்டால் போதும், நாம் மனிதராக வாழுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற உயர்ந்த தத்துவத்தை தான் பிள்ளையார் தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. திருவிழான்னா என்ன? ஊரில் ஒரு முக்கியமான கோயில், ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி எடுக்கிற விழா தான் திருவிழா. திருவிழா எப்படி இருக்கணும்? கண்ணுக்கும் கருத்துக்கும் இனிமையை தருவது போல திருவிழா இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்கான்னு பாருங்க. ஊர்களில், கிராமங்களில், இல்லை இதே சென்னை பட்டணத்தில் கூட ஏதோ ஒரு கோயிலுக்கு திருவிழா கொடுக்குறாங்கன்னா, அந்த திருவிழா கொடுக்குறவங்க திருவிழா முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே திருவிழா கொடுக்குறாங்க. திருவிழாவுக்கு முதல்ல யாரை அழைக்கிறோம்? நம்ம அந்த விழாக்களை கொடுக்குறவங்களை கேட்டால் தான் தெரியும். முதல்ல போலீஸுக்காரங்களை தான் அழைக்கிறாங்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. சரி, அப்படியே வாரியார் சாமிகிட்ட போய், சாமிகள் இந்த திருவிழா பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஒத்த வார்த்தையில் சொல்லுங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், திருவிழா என்பது ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அடுத்த வார்த்தையை பேச முடியாது. நீங்கள் ஒரு திருவிழா வருதுன்னா அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வருது பாருங்கள். எவ்வளோ நாட்களுக்கு முன்னர் வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். அப்போ ஒரு ஊரே சுத்தமாகுது இல்லை? இப்போ கிராமங்களை பாருங்கள், ஊர் தெரு எல்லாமே சுத்தமாகும். திருவிழா வருதுன்னா எவ்வளோ பெரிய ஆனந்தம். கிராமங்களில் கோயில்களுக்கு வரி போடுவாங்க. சில கிராமங்களில் வரிக்கு மேலே அதிகமாக பணம் கொடுத்தா வாங்க மாட்டான், ஆளார் ஈக்குவல்ன்றுவான். கொடுத்தா அவனுடைய ஆதிக்கம் கூடிரும் இல்லை? பணம் அதிகமாக கொடுக்குறவங்க ஆதிக்கம் கூடிரும், அவனுக்கு முதல் மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுவான். சில கிராமங்கள் வேண்டாம், என்ன வரியோ நீ கெட்டு. ஆனால் கோயிலுடைய காரியங்களை எடுத்து செய்பவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பையும் அங்கே செலவழிக்கிறாங்க. இப்போ உடம்பு சுத்தமாயிடுச்சு, போட்டிருக்க ஆடையும் சுத்தமாயிடுச்சு, ஆனால் கோயிலுக்கு போகிறோம், மனசு சுத்தமாக போகிறோமா? அங்கே தான் பிள்ளையார் வரார். மனசு சுத்தம் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது பிள்ளையார் வந்து நடுவில் நின்றுக்கிறார். ஒரு ஈசனுடைய கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்காங்களேன், போயிட்டுருக்குறோம். முதல்ல யாரை பார்க்குறோம்? அப்பன் விநாயகரை தான் பார்க்குறோம். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்? மண்டையில் கொட்டிக்கிடுறோம், தோப்பு கண்ணம் போடுறோம். எதுக்கு? என்னால் எத்தனையோ மக்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், அந்த துன்பங்களை இனி நான் செய்யாமல் இருக்க வேண்டும், விநாயகரே என்னை காப்பாத்துன்னு தானே சொல்லி கேட்குறோம். கேட்ட உடனேயே மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு தானாக ஓடிடுதே. சிவன் என்ன சொன்னார்? டைரக்டாக வந்து என்கிட்ட வந்து உன்னுடைய குறைபாடுகளை சொன்னால் நான் காது கொடுத்து முழுவதும் கேட்க மாட்டேன்.
சிவன் சொல்லியிருக்காருல்ல. நீ முதல்ல பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுட்டு உன் பாவத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் வா, நீ என்ன சொன்னாலும் நான் முழுவதும் என் காது கொடுத்து கேட்பேன். இதுதான் இந்து தர்மம் சொல்வது. அப்போ கோயிலுக்கு எப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்குள்ளே போய் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியில் வரும்பொழுது பாருங்க, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது போல ஒரு ஃபீலிங் வரும். அது இருக்கணும். பண்டிகைகள் வளர வேண்டும், வாழ வேண்டும். பண்டிகைகள் தான் நம்மையும் வாழ வைக்கிறது. வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலில் பேராசிரியர் டாக்டர் பாகை இரா கண்ணதாசன். இவர் தேவக்கோட்டையைச் சேர்ந்தவர். சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சிறந்த பேச்சாளர். அடுத்தபடியாக கவிஞர் கோ அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். கவிஞர் கோ அவர்கள், அவருடைய இயற்பெயர் ராஜா, மதுரையை சேர்ந்தவர், மகிழ்ச்சி மிக்கவர். கவிஞர் கோ அவர்கள் அதிகமான பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறார். அடுத்தபடியாக அருமை சகோதரி கவிஞர் நித்யபிரியா எம்இ அவர்கள். இவர்கள் வேலூரைச் சேர்ந்தவர், நல்ல சிந்தனை மிக்க பேச்சாளர். அடுத்தபடியாக அருமை சகோதரி சிவசங்கரி அவர்கள். இவரும் மதுரை மாநகரைச் சேர்ந்தவர், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படித்திருக்கிறார், எம்ஏ தமிழும் முடித்திருக்கிறார். நம்ம மதுரை பறவைங்கிற கிராமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரியவங்க வருவாங்க இல்லையா, தியேட்டருக்குள்ளே வந்தாங்க, அவங்க திரையில் கண்டாலே எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் குதித்து சந்தோஷப்படும். அந்த அம்மா அவங்க பிறந்த ஊரில் பிறந்தவங்க. அருமை சகோதரி நித்யபிரியா அவர்களை திருவிழாக்களின் பாரம்பரியத்தை காப்பது நகரமே என பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். இங்கிருந்தும் எங்கிருந்தும் டிடி தமிழ் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான ஒரு திருநாளில் மிக அற்புதமான ஆழமான அழுத்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. திருவிழாக்களின் பாரம்பரியத்தை காப்பது கிராமமா இல்லை நகரமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நகரம்தான். காரணம், நம்மளுடைய தமிழர் பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுமே 12 திருவிழாக்களை கொண்டாடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நகர்ப்புறத்தில் அதை வெகு சிறப்பாக இன்றளவும் கிராமத்தை காட்டிலும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஐயா. குறிப்பாக சொல்லணுன்னா மதுரையில் சித்திரை திருவிழா, திருச்செந்தூரில் வைகாசி விசாகம், சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனம், கும்பகோணத்தில் ஆடி பெருக்கு, ஆவணியில் வேளாங்கண்ணி திருநாள், கொல்கத்தா புரட்டாசி நவராத்திரி விழா, ஐப்பசியில் தீபாவளி, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், சென்னையில் திருவையாறு மார்கழி இசை கச்சேரி, பழனி தைப்பூசம், வாரணாசியில் மாசி மகா சிவராத்திரி, மதுரையில் பங்குனி உத்திரம்னு ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு விழாவை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கிராமந்தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பேசுகிறதுக்கு எனக்கு எதிரில் 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஐயா, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுங்களா? கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு திருவிழா, ஆனால் எங்கள் நகரத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழாங்க. கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் பாரம்பரியப்படி நாங்கள் உணவு திருவிழா, புத்தக திருவிழா, உடை திருவிழா, நகைக்கு கூட திருவிழாங்க. ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன், பாரம்பரிய நகைகள்லிருந்து, சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, உடைகள்லிருந்து, வரலாற்று புத்தகங்கள்லிருந்து அத்தனையையும் திருவிழாவாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொன்னால் கிராமம்னு பேச வந்திருக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு தோற்றம் அப்படின்னா, ஒரு பிம்பம் இருக்குது. இவங்க நாகரிகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு, அதனால் இவங்க பாரம்பரியத்தை மறந்துட்டதாக இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு வசனம் ஒரு கதாநாயகன் பேசியிருப்பார். கிராமத்து கதாநாயகன், நீங்கள் திருவிழாவை நடத்துங்க, நடத்தாமல் போங்க.
கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. எங்களுக்கு ஆடலும் பாடல நிகழ்ச்சி போட்டே ஆகணும்னு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறதுங்க கிராமம். ஆனால் நீங்கள் நகரத்தில் வந்து ஒரு திருவிழாவை பாருங்கள், எத்தனை கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் கலை நிகழ்ச்சியே வச்சா கூட இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் அதை முடிக்கணும். கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது பரதநாட்டியம் இருக்கணும், அதில் ஒரு சொற்பொழிவு இருக்கணும், பட்டிமன்றங்கள் இருக்கணும்னு கலாச்சாரத்தை இன்றளவும் மேம்படுத்தி கொண்டிருப்பது எங்களுடைய நகரங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டு நம்மளுடைய பொங்கல் திருநாளுக்காக நம்மளுடைய அரசாங்கம் நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்க. அதில் 60க்கும் மேற்பட்ட கலைகள்ங்க, நம்மளுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பரதநாட்டியம்லேருந்து தப்பாட்டம் வரைக்கும் 60 கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. நடந்தது சென்னையில், உங்களுடைய கிராமத்தில் கிடையாது. இப்படி பாரம்பரியத்தை கஷ்டப்பட்டு மீட்டெடுத்துட்டு இருக்கிறதே எங்களுடைய நகரம் தாங்க. இன்னும் ஐடி மாதிரியான மென்பொருள் நிறுவனங்களில் வந்து போய் பாருங்க, தீபாவளி பொங்கல் மாதிரி திருவிழா நாட்களில் ஒட்டுமொத்த அலுவலகமே திருவிழா கோலமாக இருக்குங்க ஐயா. எத்தனை வந்து பாரம்பரிய விளையாட்டு விளையாடுறாங்க தெரியுங்களா ஐடி நிறுவனங்களில். உரி அடிக்கிறது, சிலம்பம் சுத்துறது. நாங்கள் வேலைன்னு வந்தால் தாங்க வெள்ளைக்காரங்க, ஆனால் பாரம்பரியம் பண்பாடுன்னு வந்தால் பச்சை தமிழர்கள்னு இன்றைக்கும் நாங்கள் நிரூபிக்கிறோன்னு சொன்னால் நகரத்தை குறை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா கிராமம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றது என்ன தெரியுங்களா, மொத்தமே 4 தெரு தான் இருக்கும். அந்த 4 தெருவையுமே 4 பிரிவாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்தந்த திருவிழாவில் பெரும்பாலும் பங்கு பெறுவாங்க. ஆனால் எங்கள் நகரத்தில் வந்து பாருங்கள், ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 3000 குடும்பம் இருக்கும். சாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் பாருங்க, அது நகரத்தில் தானுங்க. உங்களுடைய கிராமம் சாதியை பார்க்கும், எங்களுடைய நகரம் தாங்க சாதிக்க பார்க்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஐயா? நடுவரே சொன்னார், ஒவ்வொரு திருவிழாவை ஆரம்பிக்கும் பொழுதுமே அது கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலான்னு பொதுவாக சொல்லிட்டாரு. ஆனால் பொதுவாகவே கிராமத்தில் இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, கடவுளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களோ இல்லையோ நல்லா பிரச்சனை பண்ணுவாங்க. கிராமத்து திருவிழாக்கள் அதிகமாக நடப்பது கைகலப்பு, அதுவே நகர்ப்புறத்தில் இருப்பது கலகலப்பு. அதை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கணும். பொதுவாகவே கிராமத்தில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுனா சாதாரணமான விஷயமா? உன் சொந்த மண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, உன் சொந்த பந்தத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, உன் குலசாமிக்கும் உனக்கும் சொந்தம் கிடையாதுன்றதை தண்டனையாக கொடுத்தாங்க. இன்றைக்கெல்லாம் பஞ்சாயத்தும் கிடையாது, பஞ்சாயத்து இருந்தால் அப்படி ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வாழ்கிறது தான் மிகப்பெரிய தண்டனைன்னு ஒவ்வொருத்தரும் ஊரை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது, கல்வி வாய்ப்பு கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக சொந்தக்காரங்க கூடவே இருப்பாங்க, அவங்களோட வாழ முடியுமா ஐயா? உறவுக்காரர்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா? பணக்காரன் சொந்தக்காரன் ஆகலாம், சொந்தக்காரன் ஒரு நாளும் பணக்காரன் ஆகக்கூடாது. அப்படிப்பட்டவங்களோட எப்படிங்க வாழ்க்கையை வாழ முடியும்? நான் கேட்குறேன். பொதுவாகவே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மட்டும்தான் அண்ணன் தம்பிங்களாக சேர்ந்து இருக்கிற மாதிரியும், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களாம் என்னவோ விரோதி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஒரு கிராமத்தில் நான் பார்த்தேங்க, ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் திருவிழாவுக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அண்ணனுக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியாமல் போயிடுது. தம்பி உடனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா கடவுளே நான் உனக்காக கடா வெட்டுறேன். கடைசியில் என்ன நிலமாச்சு தெரியுங்களா ஐயா? அண்ணனுக்கு சுகம் இல்லை, ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்ட ரெட்டை கடா வெட்டுறேன்னு. வேண்டிக்கிட்டபடி ரெட்டை கடாவும் வெட்டியாச்சு, கறி திங்கிற சண்டையில் அண்ணனையும் வெட்டியாச்சு. ஒரு கறி திங்கிற சண்டைக்கு வெட்டி மாயறிங்க இவர்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை திருவிழாவுக்கு காப்பாற்றுறாங்களாம். ஐயா நான் கேட்குறேன், இந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நல்லா சொல்லுவாங்க, இந்த நகரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்க கூட மாட்டீங்க, நீங்கள்லாம் எப்படிமா பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்கன்னு கேட்பாங்க. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இருக்கக்கூடிய சுருக்கமான வேறுபாடு என்ன தெரியுங்களா? சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தால் அது கிராமம், எங்கே பேசினா சண்டை வருமோ அப்படின்னு பேசாமல் இருந்தால் அது நகரங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய விளையாட்டு தானேங்க ஜல்லிக்கட்டு, அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது யாருங்க முன் வந்தது? மெரினாவில் அத்தனை இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ஜல்லிக்கட்டுக்காக நின்றது எங்களுடைய நகரத்து இளைஞர்கள் தானேங்க. அந்த இதுவில் வந்து பேட்டி கேட்குறாங்க ஒரு அம்மாவை,
எப்படிம்மா இந்த ஜல்லிக்கட்டை இத்தனை இளைஞர்கள் சேர்ந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் கொம்பன்களை அடக்க எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், எங்கள் இளைஞர்களை அடக்க எந்த கொம்பனாலும் முடியாதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட வீரமிக்க இளைஞர்கள் எங்களுடைய நகரத்தில் இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் பாடிகார்ட் முனீஸ்வரன் நம்மளுடைய சென்னையில் ஒரு கோயில் இருக்குங்க. நம்ம புது வண்டியாக இருக்கலாம், புது சைக்கிளாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், எந்த வாகனம் வாங்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரியம் மாறாமல் முதல் பூஜை அந்த கோவிலில் போய் போடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் பழமையையும் பாரம்பரியத்தையும் மறந்துட்டோன்னு பேச வந்திருக்கீங்களேங்க. பொதுவாகவே கிராமம்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பக்தினா என்ன, மூட நம்பிக்கைனா என்னன்னே வித்தியாசம் தெரியாதுங்க. ஒரு பூனை குறுக்கில் வந்தால் கூட தடையாக நினைப்பாங்க. ஆனால் அதனால் பூனைக்கு ஒரு பாதிப்பான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அவங்க அதோடு நிறுத்திடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. சில பெண்களுக்கு திருமணம் தள்ளி போயிருக்கலாம், குழந்தை பேர் தள்ளி போயிருக்கலாம், கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண் நேரில் வந்தால் கூட அந்த பெண்ணை பார்ப்பது அபசகனம்னு அந்த பெண் மனதை புண்படுத்துவது கிராமமா இல்லை நகரமா? மனசாட்சியோடு பேசுங்க. ஐயா, நான் இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேங்க. நகரத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க, பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பல நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே வாழறாங்க. நாங்கள் தீபாவளி பொங்கலையும் கொண்டாடுவோம், விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுவோம், கேரளத்து ஓணத்தையும் கொண்டாடுவோம், கர்நாடகா உகாதியும் கொண்டாடுவோம், தெலுங்கானா தசராவையும் கொண்டாடுவோம், வட மாநிலத்து ரக்ஷாபந்தனையும் கொண்டாடுவோம், வண்ணமயமான ஹோலியையும் கொண்டாடுவோம். வண்ணங்களில் மட்டும் இல்லை, எண்ணங்களிலும் நல்ல சிந்தனை உடையவர்கள் எங்களுடைய நகரத்து மக்கள். அவர்கள் சாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து அத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவிழாக்களினுடைய பாரம்பரியத்தை இன்றளவும் போற்றி காப்பது நகரமே என்று கூறி, எங்களுடைய பாரம்பரியத்தின் நிறம் மாறியிருக்கலாம், ஆனால் குணம் ஒருபொழுதும் மாறாது என்று கூறி அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, ஒரு கலகலப்பான பேச்சு சும்மா சொல்லப்படாது. எல்லார் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது. அவருக்கு பாராட்டுதல்களை சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு காலங்கள் இப்படி இருக்குங்கிற சொன்னாங்க. பிறகு இந்த கரிச்சோறு பற்றி சொன்னாங்க, அது நியாயம்தான். நீங்கள் கரிச்சோறுக்காகவே சண்டை போடக்கூடிய குடும்பங்கள் நிறையா இருக்குது. அது என்னன்னு தெரியல, இவ்வளோ நாகரிக காலத்தில் கூட இன்னமும் அப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார்கள். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, கிராமங்களில் வீடே இல்லைன்னாங்க. அது ஒரு வகையில் நம்ம யோசித்து பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். கிராமங்களில் உள்ள மக்களெல்லாம் அப்படி வெளியில் வந்து அப்படி சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அதனால் ஜல்லிக்கட்டுக்கு போராடியவர்கள் சிட்டியில் உள்ள மக்கள் மட்டும் சொல்ல மாட்டேன், கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதை போராட்டம் நடத்தினார். இங்கே ஸ்டாண்டர்டான இதில் இருக்கிற எல்லாருமே கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. கிராமம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு. கிராமங்கிறது என்னை பொறுத்தவரை கிராமமே ஒரு கும்பிட கூட கோயிலாக தான் தெரியுது என் கண்ணுக்கு. நான் பிறந்த கிராமம். தெருவுக்கு 4 வீடுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் சில பெரிய பண்ணைகள் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்குது. சென்னையில் வந்து சம்பாதிக்கிறாங்க, 500 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, பெரிய முதலாளியாக இருக்கிறாங்க. ஆனால் ஊர் ரிட்டையர்டான டயத்தில் ஊரில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. பிறந்த கிராமத்தை மறப்பவன் பெத்த தாயை மறப்பவனுக்கு சமமானது தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமை பெரியவர்களே, அடுத்தபடியாக பேராசிரியர் பாகை கண்ணதாசன். டிடி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து, திருவிழாக்களினுடைய பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை கட்டி காப்பது கிராமமா நகரமானு தலைப்பில் தெளிவாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா கவிஞர் நித்யா பிரியா பேசுகிற போது ஒவ்வொரு தலைநகரத்தையும் ஒவ்வொரு நகரத்தையும் சொல்லி, சித்திரை என்றால் மதுரை, கார்த்திகை என்றால் திருவண்ணாமலை, கந்த சஷ்டி விழா என்றால் திருச்செந்தூர், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு நகரந்தாமா கொண்டாடுவீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடுகிற கிராமத்தினுடைய முதுகெலும்பை சுமந்து இருக்கிற ஒரு ஒப்பரிய திருவிழா பொங்கல் கொண்டாடுகிற ஒரு தாற்பயத்தை உணர்த்துவது கிராமம்தான் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் நகரத்தில் பொங்கல் கொண்டாடுறதுக்கு சில பேர் இருந்தாலும் கூட என்னென்னு பொங்கல் கிண்டுறீங்க, கேஸ் அடுப்பில் வச்சு பொங்கலை அந்த விசில் சத்தத்தில் நீங்கள் இறக்கிடுறீங்க.
ஆனால் கிராமத்துக்கு வந்து பாருங்க நித்யா, மண்ணிலேயே அடுப்பு செஞ்சு 5 கொண்டை அல்லது 7 கொண்டை வச்சு அதில் பெரிய பானை சின்ன பானை வச்சு அந்த பால் பொங்கி வருகிற பொழுது பொங்கலோ பொங்கல் என்ற தாற்பயத்தை உணர்த்துவது கிராமம் இல்லையா? விநாயகர் சதுர்த்தியை பற்றி சொல்லுகிற பொழுது நடுவர் மிகச்சிறப்பாக சொன்னார். நீங்கள் அதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? மண்ணில் சிலை செய்வோம், அதை கொண்டு போய் ஆற்றுலையோ கண்மாயிலையோ ஏரியிலையோ, சென்னையில் எங்கே கலக்குறீங்க, எங்கள் ஊர்லையெல்லாம் வந்து நாங்கள் ஆற்றுல விடுவோம். ஆற்றுலையும் கண்மாயிலையும் ஏரியிலையும் விடுறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் அரிப்பு, அந்த அரிந்து போன மண்ணரிப்பை தடுப்பதற்காக மீண்டும் மண் சிலையை அந்த தண்ணீருக்குள் விடுகிற பொழுது அது சரி சமன் செய்யப்படுகிறது என்ற தாற்பயத்தை உணர்த்துவதுதான் விநாயகர் சிலையை தண்ணீரில் கரைப்பது. நீங்கள் எங்கே கொண்டு போய் கரைக்கிறீங்க? கடலில் கரைச்சு சுகாதார பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஊர் விளைவிக்கிற ஒரு தாற்பயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கார்த்திகை மாதத்தில் நாங்கள் வீட்டுக்கு வீடு அகல் விளக்கு வைத்து ஏற்றுவோம். நீங்கள் பெருநகரங்களில் என்ன பண்ணுறீங்க? அந்த மெழுகில் உள்ள விளக்கை ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து தாற்பயத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு பேசுகிறீங்க. உண்மையிலேயே விழான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விளைவுன்னு அர்த்தம். அதிலிருந்து தான் விழவுன்னு வந்துச்சு, அதுக்கு அடுத்து தான் விழான்னு வந்துச்சு. என்ன தாற்பயம்னா, விழவு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எங்கு இருக்கும் என்று சொன்னால் அது நகரத்தில் இல்லை, கிராமத்தில் தான் ஒவ்வொரு விழாக்களிலும் இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நகரத்தில் வந்து கொண்டாடுகிற விழா எப்படி இருக்கு தெரியுமா? கடனுக்குன்னு கொண்டாடுறீங்க. ஆனால் கடமையோடு கொண்டாடுவது யார் என்று சொன்னால் அது கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கிராமத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு விழா, நாத்து நடுறதுக்கு ஒரு விழா, களை எடுக்கிறதுக்கு ஒரு விழா, அறுவடை செய்வதற்கு என்று ஒரு விழா என்று பிறந்தது முதல் இறந்தது வரை விழாக்களினுடைய அந்த தாற்பயத்தை கொண்டாடுகிற ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருளை வைத்தது கிராமத்து விழாக்கள் தான் என்பதனை பேசாம ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருங்க. கிராமத்தில் இருக்கிற விழா ஒரு தீபாவளியே எடுத்துக்கிறீங்க. நகரத்தில் என்ன பண்றீங்க? ஸ்வீட் ஸ்டாலில் போய் லட்டு அரை கிலோ, ஜாங்கிரி அரை கிலோ. ஆனால் எங்கள் பக்கத்துக்கு வந்து பாருங்க, கிராமங்களில் கந்தரப்பத்திலிருந்து கருப்பட்டி பணியாரத்திலிருந்து வெள்ளை பணியாரத்திலிருந்து எல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய தாற்பயம் கிராமங்களில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டில் அடுக்குமாடியில் உட்கார்ந்துருப்பீங்க, அடுக்குமாடியிலே அடைபட்டு கிடப்பீங்க. ஒவ்வொருவரும் பண்டங்களை ஈகிற காரணத்தினால் தான் பண்ட ஈகை என்பது கிராமத்திலே பண்டிகை என்று ஆனது. மஞ்சரட்டை பற்றி சொன்னீங்களே, மஞ்சரட்டில் மெரினா கடற்கரையில் போய் நகரவாசிகள் உட்கார்ந்துருக்கலாம், என் தம்பிகள் தங்கைகள் உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்ததில் ஒரு 70-80% இளைஞர்கள் கிராமத்து இளைஞர்கள் என்பதனை நீங்கள் மறந்து விடாதீங்க. இங்கே படிக்க வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, கிராமத்தில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு மஞ்சுவரட்டு இருக்குது. சென்னையில் ஒரு மஞ்சுவரட்டு நடத்த முடியுமா எங்கேயாவது? சங்க இலக்கியத்தில் கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லால் ஆயமகளே அப்படின்னு கலித்தொகையில் ஒரு பாட்டு வருது. மாட்டை அடக்கலைன்னு சொன்னால், இந்த மாட்டு கொம்பை பார்த்துட்டு ஒருத்தன் ஓடுறான்னு சொன்னால், இந்த பிறவியில் மட்டும் இல்லை, வேற எந்த பிறவியிலையுமே தமிழ் மகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்று கலித்தொகை சொல்லுது. இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை நகரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, படுத்து விழுந்து வணங்கிடுவேன். முடியுமா? ஒரு வட்டக்கல்லை தூக்குறது கிராமத்தில் தான் சார். ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு வட்டக்கல் இருக்கும். இந்த வட்டக்கல்லை தூக்குறது கிராமத்து இளைஞன் தான் தூக்குவேன். நகரத்தில் நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொன்னால் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவேன். நகரத்தில் என்ன பொழுதுபோக்குகிற விழா. ஆனால் கிராமத்துக்கு வந்து பாருங்க, ஒவ்வொரு விழாவிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். கார்த்திகை பற்றி சொன்னீங்கல்ல நித்யா, கார்த்திகையில் நீங்கள் திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறீங்க. கிராமத்துக்கு வாங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மரங்கள்லேருந்து தூளை ரொம்ப தூளாக செஞ்சு அதை ஒரு பையில் அடைச்சி 2 கவட்டை குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் இரவு நேரத்தில் தீயை வச்சு பற்ற வச்சு மாவளி 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 மஞ்சக்குத்து மாவளி மாவளி என்று இப்படியும் இன்றைக்கும் சுற்றி வருகிற ஒரு அற்புதங்களை கிராமத்தில் தான் பார்க்க முடியும் என்பதனை வாங்க வந்து பாருங்க. சொக்கப்பனை கொளுத்துறதுன்னு ஒன்று. நீங்கள் கார்த்திகை மாதம் அந்த குளிர் தாங்க முடியாது.
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கோயில்கள்லையும் அந்த பனை ஓலைகளை வேய்ந்து வைத்து, அந்த பனை ஓலையை வேய்ந்து உயரமாக வைத்து அதிலே நெருப்பை வைத்து கொளுத்தி அந்த சொக்கப்பனை கொளுத்துகிற பொழுது அந்த குளிரை நீக்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகத்தை அந்த திருக்கார்த்திகை சொல்லுகிறது என்று சொன்னால், எந்த நகரத்தில் நீங்கள் செய்கிறீங்க? கவியரசு கண்ணதாசன் தைப்பாவை பாடினார். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இளையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயர்தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழாவியவாய் தேனோசை, ஆழி அலையோசை, அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடு மாயமொழி கேட்டிலையோ என்ற பாவை நோன்பு கிராமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அருமையான ஒரு செய்தியை நடுவர் சொன்னார். மஞ்சள்ல செஞ்சாலும் மண்ணில் செஞ்சாலும் அந்த பிள்ளையாரு, அதை தான் ஒரு கவிஞன் சொன்னேன், மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஓதும் பிள்ளையார். அவருக்கு வழிபடுற பொருள் பாருங்களேன், முல்லை, மறிக்கொழுந்து, கனகாம்பரம் அதெல்லாம் கேட்க மாட்டார் பிள்ளையார். அவருக்கு ஒரு எருக்கம் பூவு போதும். கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா எருக்கம் பூவு சாணத்தை எடுத்து வச்சு அப்படி சாமி கும்பிடுவாங்க. அவருக்கு வழிபடும் பொருள்களை பாருங்களேன், அவள் பொறி சுண்டலுடன் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் என்ற விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் கூட ஒரு மகத்துவத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிராமத்து வழிபாட்டில் தான் பார்க்க முடியும் என்பதனை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு செய்தி சொல்லவா? இங்கே நகரத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, குலதெய்வ வழிபாடுனா நீங்கள் கிராமத்துக்கு தான் வரணும். கிராமத்துக்கு வந்தால் தான் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. எங்கள் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் மிக பெருமையாக பேசுகிறது. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று பேசுகிறது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே. நாள்கள் செய்யாததை கோள்கள் செய்யும், கோள்கள் செய்யாததை கூட குலதெய்வம் செய்யும் என்று சொல்லுகிறார்களே, அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் நகரத்தில் இருந்து கிராமத்துக்கு தான் வந்து ஆகணுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், குலதெய்வ வழிபாட்டுக்கு வரணும். குலதெய்வ வழிபாடு இல்லைன்னே சொல்லி ஒரு செய்தியை நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு எள்ளல் இருக்கும். திருமண விழாக்கள் இன்றைக்கும் சில பேர் வீடுகளிலே நடத்துகிறார்கள். நகரத்தில் பூரா மண்டபத்தில் வச்சு பங்காளி எல்லாம் வாங்க வாங்கன்னு சொன்ன காலம் போய் பொம்மையை நிப்பாட்டி வச்சு அது நம்ம போனதுக்கு பின்னால் தான் கும்பிடுது. நெல்லும் மலரும் தூவி கைதொழுது என்று நமக்கு சங்க இலக்கியம் பேசுகிறது. இரும்பு விளக்கில் நெல்லையும் மலரையும் தூவி வழிபடுகிற வழக்கம் சங்க காலத்திலே இருந்தது. அந்த வழக்கத்தை, அந்த பண்பாட்டை, அந்த நாகரிகத்தை, அந்த கலாச்சாரத்தை கடைபிடிப்பது நகரமா கிராமமா என்று பார்த்தால் கிராமம்தான் பண்பாட்டினுடைய எச்சமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளினுடைய பண்பாட்டு எச்சத்தை நகரம் கைவிடுகிறது, கிராமம்தான் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறது. பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அந்த எச்சமாக கொண்டு வழி வழியாக திருவிழாக்களினுடைய எச்சத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவது கிராமம்தான். பொழுதுபோக்கிற்காக நீங்கள் திருவிழாக்களை கொண்டாடுகிறீர்கள், சமூகத்தை பழுது பார்ப்பதற்காக கிராமத்திலே விழா எடுக்கிறார்கள் என்பதாக சொல்லி திருவிழாக்களினுடைய பாரம்பரியத்தை கட்டி காப்பது நகரத்தை விட கிராமமே என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. அருமை பெரியோர்களே, பேராசிரியர் கண்ணதாசன் அவர்கள் சிறந்த கருத்துக்களை கூறினார்கள். அதாவது இன்றைக்கி ஒரு தீபாவளி பண்டிகைன்னா நம்ம ஆன்லைனில் தான் ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணுறோன்னு சொன்னார். அது பண்டிகைக்கு உகந்தது அல்ல. வீட்டில் அம்மா பாசத்தோடு பலகாரம் செஞ்சால் தான் அது வீடெல்லாம் வெறும் வாசத்தோடு இருக்கும், நல்ல வாசத்தோடு. பார்த்து பார்த்து செய்யக்கூடியது தான் பண்டிகையினுடைய சுகம். அழகாக சொன்னார்கள். இன்னும் நல்ல கருத்து சொன்னார். கிராமங்களில் நாத்துப்பாவது கூட ஒரு விழா தான். களை பறிக்கிறது ஒரு விழா. நீங்கள் அதுதான் என்னால் ஒத்துக்க முடியலை. இதை பூரா களை கொல்லி மருந்தை போட்டுருந்தோம். பிறகு நடுறதுக்கு ஒரு விழா இருக்குது. அறுக்கும் பொழுது இப்போ மனுஷன் போய் இருக்கிறது இல்லை, மிஷின் போய் எடுத்துகிட்டு வந்துடுது. அங்கே விழா காணலை. நான் ஒரு காலத்தில் அறுவடை நடக்குன்னு சொன்னால் போதும் ஏழை பாலைகள் எல்லாம் அந்த வயக்காட்டுக்கு வருவாங்க. சிந்தி செதறி கிடக்கக்கூடிய நெல்களை கூட
சேர்த்து வைத்து 6 மாத உணவுக்கு கொண்டு போகிறவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நம்ம நாடு சாதாரண நாடல்ல. விரித்து வைத்த நெல்மணி கதிர்களை விழுங்க வரும் கோழிகளை குலை கலட்டி வீசி எறிந்த பெண்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அருமை பெரியோர்களே, இன்னொன்று சொன்னார், கிராமங்களில் பொங்கல் எப்படி கொண்டாடுறோன்னு சொன்னார். ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். சிட்டியில் அப்படி இல்லை, நகரத்தில் இல்லைன்னு சொன்னார். அதை கூட ஒரு நகரத்தில் நான் ரொம்ப சிறப்பாக பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறேங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அனைவா பம்பாயில் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு பொங்கலையும் ஜாதி மதம் பார்க்காமல் பம்பாய் தமிழர்கள் பெரிய பெரிய சாலைகளை குறுக்கே போக்குவரத்தெல்லாம் நிறுத்திட்டு மண்பானை வச்சு அவர் சொன்ன மாதிரி மண் அடுப்புகளை வைத்து பொங்கலிடுறாங்க. இன்றைக்கும் பம்பாயில் உள்ள தமிழர்கள் கிராமங்களில் செய்கிற மாதிரியே பம்பாய் சிட்டியில் அந்த பெரிய நகரத்தில் நீ செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமை சென்னையிலையும் வரணும். வந்தால் தான் தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்டிகைகள் உயர்வாக இருக்கும் என்பதை ஆதங்கத்தோடு சொன்னார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை சொல்வதில் நாம் பெருமைப்படுகிறோம். அருமை பெரியோர்களே, அடுத்தபடியாக அருமை சகோதரி மதுரை மூனா சிவசங்கரி அவர்களை நகரம்தான் காப்பாற்றுகிறது என்ற அணிக்கு பெருமை சேர்க்க அவரை பேச அழைக்கிறேன். ஐயா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டும் பட்டணம்போ, கெட்டும் பட்டணம்போன்னு சொல்லுவாங்க. அக்கா சொன்னது போல இன்னைக்கு கிராமங்களிலெல்லாம் ஆட்களே கிடையாதுங்க. கிராமங்கள் எல்லாமே நடமாடும் முதியோர் இல்லங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. திருவிழான்னு ஒன்று கிராமத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னாலே பிரச்சனைன்னு ஒன்று சேர்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏங்க, ஒன்றும் இல்லை, திருவிழாவுக்கு ஒரு கட் அவுட் வைக்கிறாப்புல, கத்தி குத்து கடப்பாரை குத்து, எங்கள் அக்கா வீட்டில் காது குத்து. குறுகுறுன்னு பார்க்காதீங்க, எங்களுக்கு கிறுகிறுன்னு வருது. இதெல்லாம் கிராமத்தில் திருவிழாக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களை வரவேற்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பேனரில் இருக்கக்கூடிய வசனங்கள், ஒரு சாதாரண பேனரில் கூட, ஒரு வரவேற்பில் கூட உங்களால் பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியலையே. நீங்கள் எப்படி கிராமங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுதுன்னு சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் அடுப்பு கூட்டி தீயை பொருத்தி பொங்கல் வைக்கின்றோம், அது தித்திக்கின்றது. சார், நாங்கள் கேஸில் வச்சாலும் பொங்கல் இனிப்பாத்தான் இருக்கும். உங்களுக்கு தேவை பொங்கல் தானே, இதில் அடுப்பில் வச்சா என்ன, கேஸில் வச்சா என்ன? ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் கேஸில் வைக்கக்கூடிய பொங்கல் கூட தித்திக்குது என்றால் எங்கள் இக்கட்டான சூழ்நிலையும் தாண்டி பாரம்பரியத்தை காக்க வேண்டும் எங்களுடைய முயற்சி தான் அந்த தித்திப்புக்கான காரணம்னு நாங்கள் சொல்கிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு பேசுகிறீங்கல்ல, ஜல்லிக்கட்டு வாடி மேலே உட்காந்து துண்டு சுற்றுற பழக்கம்னு ஒன்று இருக்குது. அதாவது வாடி மேலே உட்காந்து அடுத்த மாட்டை அவுத்து விடுங்கன்னு துண்டு சுற்றுற பழக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த துண்டு சுற்றுற வழக்கத்தில் எத்தனை ஜாதிக்காரர்கள் பங்கெடுக்கிறார்கள்னு கேட்டோம்னா விடை உங்களுக்கே தெரியும். எல்லா ஜாதிக்காரங்களையும் அங்கே மேலே அனுப்ப மாட்டாங்கங்க துண்டு சுற்றுற இடத்துல. ஆனால் நகரம் அப்படி இல்லை. எல்லா ஜாதியையும் எல்லா மதத்தையும் சமத்துவமாக பார்ப்பது தான் எங்களது நகரம். அந்த சமத்துவம் தான் திருவிழாவின் மொத்த பாரம்பரியம்னு நாங்கள் பேசுகிறோங்க. எங்க, திருவிழாவை திருப்பி போட்டால் விழாதிரு என்று வரும். மனிதனை விழாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். நீங்கள் கிராமங்களில் வெறும் சம்பிரதாயத்திற்காக திருவிழாக்களை கொண்டாடுகிறீர்கள். நாங்கள் எங்கள் ஒட்டுமொத்த சந்தோஷத்திற்காக திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதும் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்கங்க. என்னைக்கு விடுமுறை தினம் வருதோ அன்னைக்கு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டபுள் ஷிஃப்ட் நடக்கும். ஐயா சொன்னாங்க, அம்மா பாசத்தோடு செய்யும் பொழுது தான் அந்த பலகாரம் வீட்டில் வாசத்தோடு இருக்கும். அந்த பாசத்தோடு செய்கிற அம்மாவை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாதுங்க. திருவிழாக்களில் காலையில் வெறும் நைட்டியை போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகிற அம்மா எல்லா வேலையும் முடிச்சு வெளியே வரையில அந்த பண்டிகையே முடிஞ்சு போயிருதுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி என்னைக்கா நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாதுங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் பரவாயில்லம்மா, 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அன்னைக்கும் உனக்கு தான் ரெஸ்ட்டு, ஏன் நீ கஷ்டப்படுற, நீ சந்தோஷமாக புது ட்ரெஸ்ஸை போட்டு சந்தோஷமாக இரு, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த பண்டிகையோட சந்தோஷம் அந்த வீட்டு பெண்மணிக்கும் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய சமத்துவ எண்ணம் தான் எங்கள் நகர பாரம்பரியம்னு நாங்கள் சொல்கிறோங்க. இதில் எனக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். ஒற்றுமையாக எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எங்கேயாவது மாமியார் மருமகள் ஒற்றுமை இந்த கிராமங்களில் உண்டா? ஒரு வீட்டில் மாமியார் மருமகை ஒற்றுமையாக இருக்கட்டும், அப்புறம் ஊர் கூடி தேர் இழுத்து ஒற்றுமையாக திருவிழாக்களை கொண்டாடலாம். ஏங்க 5 வயசில் அண்ணன் தம்பி 10 வயசில் பங்காளின்னு சொல்லிட்டு ஒரு சின்னூண்டு வாக்கியாவை விட்டு கொடுக்கலன்றதுக்காக திருவிழாக்களில் மூஞ்சியை திருப்பிட்டு போகிற அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க ஐயா. இதில் எங்கே நீங்கள் ஒத்துமையாக திருவிழாக்களை கொண்டாடுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நீங்கள் கிராமத்திற்குத்தானே வர வேண்டும். இங்கே நகர்ப்புறங்களில் எல்லார் வீட்லையுமே போய் பாருங்களேன், கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு ஓலை கொட்டான் இருக்கும். அந்த ஓலை கொட்டானில் மஞ்சள் தடவி, அந்த ஓலை கொட்டானில் சின்ன ஒரு பாவாடை சட்டை வச்சு, கொஞ்சமாக வளையல் வச்சு, அந்த பூ வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, பொம்பளை பிள்ளைங்க, குட்டி பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் என்னென்னலாம் வச்சு விளையாடுவோம் அதை எல்லாமே வச்சு நகர்ப்புற எல்லார் வீட்லேயுமே பூஜை அறையில் அந்த ஓலை கொட்டான் பெட்டி இருக்கத்தான் செய்யும். நாங்கள் கிராமத்திலிருந்து நகர்ந்து வந்திருக்கிறோமே தவிர எங்களது பாரம்பரியத்தை ஒரு நாளும் மறந்து வந்ததில்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. மலேசியா போய் பாருங்க, 10 மலை முருகன் கோவில், அங்கே சீனர்களும் காவடி எடுத்து முருகனை கொண்டாடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். மகாராஷ்டிராவுக்கு போய் பாருங்க, இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த 3 நாட்கள் மட்டும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொண்டாடுகிறாங்க. மார்கழி விழா வெறும் ஊர்களில் மட்டுமல்ல, இங்கே சென்னையில் எத்தனை பிரபலமாக கொண்டாடுகிறார்கள். கோலம் போடுவதை பற்றி ஐயா சொன்னாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு கோலம் போடுவீங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலை போய் பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பாருங்க. கோலத்திற்கும் திருவிழா கொண்டாடுவது எங்களது நகர்ப்புற மக்கள் தான்னா. இதை நீங்கள் மறுத்து பேசவே முடியாதுங்க. ஆடிப்பெருக்குன்னு நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது ஆடிப்பெருக்குனா புதுசாக தங்கம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பொங்கி வருகின்ற புதுப்புணல் வெள்ளத்தை கொண்டாடுவதுங்க. நகரத்தில் போய் பாருங்களேன், சின்ன சின்ன குழாய் இருந்தால் அதுக்கு சந்தன பொட்டு குங்கும பொட்டு வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. வீட்டில் இருக்க சிங்க்குக்கு கூட அந்த சந்தன பொட்டு குங்கும பொட்டு வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஐயா, எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் கூட சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் எங்களது பாரம்பரியத்தை நாங்கள் காப்பதில் என்றுமே தவறவில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். நாரதர் இருக்கார் இல்லையா, நாரத முனி, அவர் நாராயணத்திட்ட போய் ஒரு விஷயம் கேட்டாராம். இந்த உலகத்திலேயே உன்னை பூஜிக்கக்கூடிய பக்தன் நான் மட்டும்தான், அதில் எனக்குத்தான் முதலிடம். ஏன்னா எப்போவுமே நான் தான் நாராயணா நாராயணா நாராயணான்னு உன் பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அப்போது நாராயணன் சொன்னாராம், கண்டிப்பாக கிடையாது, பூலோகத்தில் உன்னை விட என் மீது அதிக அன்புள்ள பக்தன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னாராம். உடனே நாரதர் கோவம் யார் அதுன்னு பார்த்தா, ஒரு குடியானவன் படுக்கும் பொழுது மட்டும் நாராயணா எல்லாத்திற்கும் நீயே துணை அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாப்லையாம். நாரதமுனி கேட்டாரா, அவன் ஒரு தடவை தானே சொன்னாப்ல, நான் 1000 தடவை சொல்கிறேனே அப்படின்னு சொன்னப்ப நாராயணன் ஒன்று பண்ணாரா, ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றி அதை நாரதமுனி கையில் வச்சு, இந்த எண்ணெய் சிந்தாமல் நீ உலகையும் சுற்றி வர வேண்டும்னாராம். அந்த சுற்றி வர கவனத்தில் நாரதமுனி என்ன பண்ணாரா, நாராயணனவே மறந்து போயிட்டாராம். ஆனால் அந்த குடியானவன் இருக்கான் தெரியுமா, தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நாராயணன் நினைத்தான். இந்த கதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கு கொண்டாட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. எங்களுக்கு இருக்கக்கூடிய 1008 திண்டாட்டங்களுக்கு மத்தியிலும் திருவிழாக்களின் பாரம்பரியத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, தங்கை அவர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். கெட்ட பிறகு பட்டணவா கிடையாது, யாரும் கெட்ட பிறகு பட்டணம் வரல. பட்டணத்தை வாழ வைப்பவர்களே கிராம மக்கள் தான் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்கும் கிடையாது. அவர்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக கவிஞர் கோ அவர்கள் வருகிறார்கள். வாய்த்தது ஈதோர் பிறவி மதித்திடுமின். வாய்த்தது ஈதோர் பிறவி
மதித்திடுமின் என்பது ஒரு பழந்தமிழ் பாட்டு. பிறர்க்கரிய பிறவியினை பேணி காப்பதற்கு நாகரிகமும் பண்பாடும் இரு கண்கள். நாகரிகம் புற வளர்ச்சி, பண்பாடு அக வளர்ச்சி. இரு வளர்ச்சியையும் செழிக்கச் செய்யும் திருவிழாக்களின் பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் ஆற்றல் நகரங்களுக்கு கிடையாது என்பதை விட நகரங்களால் முடியாது என்பது எங்கள் வாதம். நகரங்கள் திருவிழாக்களின் பாரம்பரியத்தை கட்டிக்காக்கின்றன என்றால் நெல்மணிகளை உமிக்குவியலுக்குள் தேடுவது போன்றது. உமிக்குவியலுக்குள் நெல்மணிகளை தேடினால் ஒன்றிரண்டு கிடைக்கலாமே ஒழிய நகர்ப்புறத்தால் பாரம்பரியம் காக்கப்படவில்லை என்பது அல்ல எங்கள் வாதம். நடுவர் அவர்களே, தலைமையில் வந்திருக்கின்ற எதிரணி தலைவர் அவர்கள் ஏனோ தெரியவில்லை, துவக்கத்திலேயே தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்று சென்று விட்டார். எப்படி என்றால் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கருத்தை சொன்னார். திருவிழா பாரம்பரியம் என்றால் நமக்கெல்லாம் புரிகிறது. இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வேறு, திருவிழா என்றால் எதை குறிக்கிறோம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, அவர்களை தவிர. அவர் சொல்லுகிறார், திருவிழா என்றால் கோவில் சார்ந்த திருவிழாக்களை மாத்திரம் ஏன் யோசிக்கிறீர்கள்? கல்வி திருவிழா இல்லையா? புத்தக திருவிழா இல்லையா? ஆன்டிக் ஜுவல்லரி திருவிழா இல்லையா என்று கேட்டார்கள் அல்லவா? அப்பொழுதே புரிந்து போய்விட்டது, கோவில் திருவிழாக்களை பற்றி பேசுகிற சரக்கு அவரிடம் இல்லை. எனவே தான் இல்லாத கல்வி திருவிழா, புத்தக திருவிழா, ஆன்டிக் ஜுவல்லரி திருவிழாக்களை எல்லாம் உள்ளே இழுக்கிறார்கள் என்பது அப்போதே புரிந்துவிட்டது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுகின்ற இந்த கல்வி திருவிழா, புத்தக திருவிழா, ஆன்டிக் ஜுவல்லரி திருவிழாவெல்லாம் கிராமங்களிலும் நடந்தால் அன்றைக்கு கிராமமா நகரமா என்று நாம் பேசுவது நியாயம். நாம் பேசிக்கொண்டிருப்பது கோவில் திருவிழாக்களை பற்றி மட்டும்தான். அது கிராமமா நகரமா என்பது எங்கள் கேள்வி என்று சொல்லும் பொழுது நீங்கள் இல்லாத இடைச்சல்களை கொண்டு சேர்க்கிறீர்கள் என்று சொன்னாலே நீங்கள் தோற்று போவதற்கான கங்கணத்தை நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள். நகர வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதில் கூட நாங்கள் கொண்டாடுறோமே என்று அவர்கள் கண்ணீர் விடாத குறையாக கதறினார்கள் அல்லவா? அங்கேதான் இருக்கிறது கிராமத்தின் வெற்றி. இன்னொன்று சொன்னார்கள், அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. கிராமத்திலே அரசாங்கம் வந்து பாரம்பரிய கலை விழாக்களை நடத்துகிறதா? இங்கேதான் ஒயிலாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம் எல்லா ஆட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்க அரசாங்கம் நடத்துகிறது. ஏன் அரசாங்கம் நடத்துகிறது? நகரம் பண்பாட்டை மறந்து, பாரம்பரியத்தை மறந்து, எது பண்பாடு, எது பாரம்பரியம், எது கட்டி காக்க வேண்டிய கலாச்சாரம் என்பதை மறந்து பாதை மாறி போய்விட்டதால் அரசாங்கம் உள்ளே நுழைந்து இதுதான் பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இந்த கிராமத்து கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காசை செலவழித்து நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிராமத்துக்கு அது தேவையில்லை. நடுவர் அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொலவடை உண்டு, ஆத்தக்கண்டியா அழகரக்கண்டியா அப்படின்னு. மதுரையில் வைகையாறு ஓடுது, ஆற்று பக்கம் பல தடவை போயிருப்பான். ஒரு நாள் கூட கவனிச்சிருக்க மாட்டான். பார்த்துருப்பான், கவனிச்சிருக்க மாட்டான். பார்க்கறது வேற, கவனிக்கிறது வேற. கவியரசர் அழகாக சொன்னார், அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில், கலையில், கவியில், மழலை, மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு, தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு என்று சொன்னார். அந்த திருவிழாக்கு வர்றவனை நகரத்தில் கடவுளே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் கூட மொபைல் பார்த்துக்கிட்டே மூமெண்ட்டில் இருப்பான். அதனால தான் இளைஞர்களுக்கு செல்வன் செல்வின்னு பேர். செல்லோடைய திருநாள தான் செல்வன் செல்வின்னு பேர் நிலைச்சிருச்சு. நடுவர்களே, நடுகள் என்றொரு பாரம்பரியம் நமக்கு உண்டு. அதை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது கிராமங்கள். அதற்கு திருவிழாக்கள் நடக்கும். நடுகளில் மலர்கள் இட்டு மயில் இறகினை விட்டு அவர்கள் வழிபடுவார்கள். நடுகள் என்பது போர் வீரர்களுக்காக நடப்பட்டது. மாடு என்றால் செல்வம் என்று பொருள். அந்த செல்வத்தை கவர்கின்றவர்களை விரட்டி அடித்து, அந்த விரட்டி அடிக்கின்ற அந்த முயற்சியிலே உயிரை மாய்த்து கொண்டவர்களுக்கெல்லாம் நடப்பட்டதுதான் நடுகள். அந்த நடுகள் வழிபாடு என்பது நகரத்தில் நடுகள் வைக்க முடியுமா? நல்லிசை நிறுத்த நானுடை மறவர் நீர்நிலை நடுகள். நகரத்தில் யோசித்தாவது பார்க்க முடியுமா? இப்போ நான் சொன்ன இது வந்து தொல்காப்பியர் பாடினது. தொல்காப்பியர் வெட்சி திணை பகுதியிலே
6 படிநிலைகளை குறிப்பிடுகிறார். நடுகல்லை பற்றிய வழிபாட்டுக்குரிய 6 படிநிலைகளை குறிப்பிடுகிறார். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகல், பெரும்படை, வாழ்த்து என்று 6 படிநிலைகளை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்த நடுகல்லை இன்று வரை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற பாரம்பரியத்தை கிராமம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நகரம் இது கிட்டையாவது வர முடியுமா? பாரம்பரியம் என்ற சொல்லை உச்சரிப்பதற்காவது நகரத்திற்கு தகுதி இருக்கிறதா? நீங்கள் கட்டி காத்து கொண்டிருக்கிற 1-2 பாரம்பரியங்கள் கூட கிராமங்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை. நீங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நக்கல் செய்யக்கூடாது. கிராமங்கள் திருவிழாக்களை நடத்துவது மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. திருவிழாவுக்கும் திருமணத்துக்கும் தொடர்பு உண்டு. பொண்ணு பார்க்கறதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் தான் பெரும்பாலும் திருவிழாக்கள் உருவாக்கப்பட்டன. குடும்ப உறவுகளுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த திருமணத்தை நிர்ணயிக்கின்ற பணியினை, பாரம்பரியத்தை கிராமங்கள் துவக்கி வைத்து இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றன. நகரத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் திருவிழா நடத்தினா எப்படி இருக்கும்? இப்போ ஏற்கனவே இங்கே சீரழிஞ்சு போய் தான் இருக்குது. நகர பாரம்பரியம் கோடை மழை போல 2 நாள் வெம்மையை தணிக்கலாமே தவிர சிறபுஞ்சி போல் 365 நாட்களும் நம்முடைய வெம்மையை தணிக்கின்ற அந்த கிராமத்து பாரம்பரியம் தான் உயர்ந்தது, சேர்ந்தது, உன்னதமானது, மகத்துவமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் போராடினதாக சொல்கிறீங்க இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு வந்த இளைஞர்களை, நகரத்து இளைஞர்களே வச்சுக்கோமே, எங்கள் தலைவர் நல்லா சொன்னார். நகரத்தில் நடந்திருக்குமா போராட்டம்? கலந்துக்கிட்ட 80% பேர் கிராமத்திலேருந்து வந்தவன் சொல்லி சொன்னார், படிக்க வந்தவன். நகரத்தாள்னே வச்சுக்கோங்கய்யா. ஏன் ஜல்லிக்கட்டை காப்பாற்றணும் போராடினா? கிராமத்தில் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருந்தால் தாண்டா நம்முடைய தமிழ் பாரம்பரியம் காப்பாற்றப்படும். நாங்கள் நகரத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் தான் வழி விலகி போயிட்டோம். நீங்களாவது கிராமத்து பாரம்பரியத்தை, ஜல்லிக்கட்டை காப்பாற்றுங்கள் என்று மீட்டுக் கொடுக்கிற வேலையை நகரத்திலிருந்து இளைஞர்கள் செய்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஜல்லிக்கட்டு எவ்வளவு பாரம்பரியமானது, தொன்மையானது, முக்கியமானது, வல்லமை மிக்கது என்பது. ஆக நீங்கள் கூட்டி கழித்து எந்த கோணத்தில் பார்த்தாலும் நகரத்தில் பாரம்பரியம் காக்கப்படவில்லை என்பது எங்கள் வாதமல்ல. கிராமத்து பழக்கம் என்பது பொங்கலோ பொங்கல் என்று கத்துகிறோமே. நீங்கள் சொன்னீர்கள் மலேசியா பற்றி. ஜப்பானிலே பொங்கல் கொண்டாடுகிறார்கள், நாம் பொங்கலோ பொங்கல் என்று சொல்கிறோம். அவன் ஹொங்கரோ ஹொங்கர் என்று கத்துகிறான். அங்கே அது பொங்கல் வழிபாடு. ஜப்பான் நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் தமிழ் மொழியின் கால்வழி பரம்பரை நாங்கள் என்று சொல்கிறான் ஜப்பான் நாட்டிலே. இதுதான் உண்மையான வரலாற்று சரித்திர உண்மை. ஜப்பானியர்கள் நம்முடைய தமிழ் மொழியின் வழியிலே வந்தவர்கள் என்று அவர்கள் அந்த அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உலகத்தமிழ் சங்கத்துக்கெல்லாம் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறதல்ல, உலகத்தமிழ் சங்கம், அதற்கெல்லாம் ஜப்பானியர்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக கிராமத்து பாரம்பரியம்தான் நம்முடைய தமிழ் திருநாட்டின் பாரம்பரியத்தை, பெருமையை உலகளவில் கொண்டு சென்று இன்னும் உலகளவிலே எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த பாரம்பரியம் அழிந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தது கிராமம்தான். நகரம் அதோடு சேர்ந்து வரலாம், அழைத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாங்கள் இணைந்து செல்வோம், எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இணைந்து பெற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உலகங்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, நகரத்தில் பாரம்பரியத்தை உம்மி குவியலில் தான் தேட முடியும்னு சொன்னார். நல்ல ஓமைதான். அருமை பெரியோர்களே, இந்த விழாக்கள், இந்த பாரம்பரியம்லாம் எதுக்காக கொண்டாடுறோம்? இறைவன் நம்மோடு இருப்பதற்காக, நாம் இறைவனோடு இருப்பதற்காக. இந்த 2 தான் உண்மையான தத்துவம். இறைவன் வாழக்கூடிய உடம்பு தானே இது, நம்ம உள்ளம் தானே கருவூலம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சன்னியாசி. அப்போ அந்த சன்னியாசிக்கிட்ட திடீர்னு ஒரு நாள் நம்ம திருமகள் வர்றாங்க, லட்சுமி அம்மா. எப்பா, எனக்கு சிவன் ஒரு ஆர்டர் போட்டார், அந்த ஆர்டர் ஒரு 4 மாதம் நான் உன் கூட தான் இருக்கணும், என்ன உன் கூட வச்சுக்கோ அப்படிங்குது. சன்னியாசி வேண்டாங்கிறான். லட்சுமி விடலை, நான் உன் கூட தான் இருப்பேன்னு அது அடம் பிடிச்சி அவர் கூட உட்காந்துருச்சு. அப்போ நீ என் கூட இருக்கனால உனக்கு எனக்கு என்ன ஆதாயம்? சாமியார் கேட்பார்ல, நீ என்ன நினச்சாலும் நடக்கும், நீ என்ன காரியத்தை தொட்டாலும் உனக்கு வெற்றிகரமாக முடியும். லட்சுமி அம்மா அவர் கூட உட்காந்தாச்சு. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு போகிறாரு. அங்கே மன்னன் தன்னுடைய அரசவையில் ரொம்ப ஆனந்தமாக அரசாட்சி பண்ணிட்டு கம்பீரமாக அவனுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இந்த துறவி நேராக அரசவைக்குள்ளே போனார். சிம்மாசனத்துடைய மன்னர் கிட்ட போனார். மன்னருடைய தலையை எட்டிட்டு ஓங்கி மிதிச்சார். மன்னருடைய கிரீடம் கீழே விழுந்துருச்சு. இப்போ என்னாகும் பாருங்க பார்ப்போம்.
இந்த விழுந்து பார்த்தீங்களா கிரீடம், கிரீடத்து உள்ளே இருந்து ஒரு பாம்பு வெளியில் வர்ற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. இப்போ மன்னன் நினைக்கிறான், ஆஹா இவர் நல்ல துறவி, நம்ம தலையில் இருந்த கிரீடத்திலிருந்து பாம்பு இருந்திருக்கு, இவர் ஞான கண்டால் அதை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் நம்ம தலையோடு எட்டிட்டு மிதிச்சிருக்காரு, கிரீடம் கீழே விழுந்திருக்கு, எனவே துறவி நல்லவர் தான். எனவே துறவியை மன்னர் பாராட்டுறான், அவருக்கு மரியாதை அதிகம் கொடுக்குறான், அவரை ஒரு தேரில் உட்கார வச்சு தெரு தெருவாக ஊர்வலம் வர வச்சு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்போ குறிப்பிட்ட டைம் வருது, இவர் இன்றைக்கி காலையில் போய் மன்னனுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. மன்னன் மாலையில் இந்த மாம்பழத்தை சாப்பிட்றாரு. சாப்பிட்டவர் மன்னருக்கு நுரையாக தள்ளுது, கீழே விழுந்துருந்தார். என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாம்பழத்தை யார் கொடுத்தால் கேட்குறாங்கல்ல, துறவி தான் கொடுத்தாரு சொல்கிறாங்க. துறவியை நமக்கு விஷம் வைத்து கொடுத்து விட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. மன்னன் காப்பாற்றப்படுகிறார். துறவிக்கு விஷம் வைத்து விட்டார் என்ற எண்ணத்தில் துறவியை மன்னன் இப்போ நம்ம லட்சுமி அம்மா துறவிகிட்ட இல்லை, இந்த டைம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ துறவியை மன்னன் கொல்லலை, என்னை காப்பாற்றிய பெருமைக்காக உன்னை நான் காட்டில் விடுகிறேன் என்று சொல்லி விட்டு விடுகிறார். அருமை பெரியவர்களே, எதற்காக இது ஒரு புராண கதை, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பலம். எனவே நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம் என்று வருகின்ற பொழுது காப்பாற்றுவது நகரமா இல்லை கிராமமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் 2 பேருமே இதை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். தெய்வ பக்தியில் தெய்வம் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ கோயிலில் சொல்லுவாங்க, பூஜை வைக்கும்போது சொல்லுவார் ஃபாதர் சாமியார், இறைவன் உம்மோடு இருப்பாராக அப்படின்னு மக்களை பார்த்து கேட்பார். மக்கள்லாம் திரும்ப பதிலுக்கு சொல்லுவாங்க, இறைவன் உம்மோடு இருப்பாராகன்னு சொல்லுவாங்க. இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும், இறைவனோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அத்தனையும் நம்மோடு இருக்க வேண்டும். பட்டணத்தை வாழ வைப்பவர்களே கிராம மக்கள் தான் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்கும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில், இந்த மக்களை பொறுத்தவரையில் இது கிராம மக்களாலும் பாதுகாக்கப்படுகிறது, நகர மக்களாலும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே 2 பேராலும் நம்முடைய பாரம்பரியம் வாழ்க்கை முழுவதும், ஆயுள் இருக்கும் வரையும், உலகம் இருக்கும் வரையும், நம் தமிழர்கள் இருக்கும் வரையும், நம் நெஞ்சம் இருக்கும் வரையும் பாதுகாக்கப்படும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.